ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது 2025ல பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து பெஸ்ட்டான டிப்ஸை தாங்க நான் வந்து செலக்ட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்ன டிப்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் யூஸ் பண்ற ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல 2 விதம் இருக்குங்க. ஒண்ணு இனிப்பு தன்மையோட இருக்கும். ஒண்ணு கசப்பு தன்மையோட இருக்கும். இத எப்படி வாங்கணும்ன்றத பார்க்கலாம். காயோட அடிபாகத்துல பார்த்தீங்கன்னா, இது மாரி 3 பிரிவா இருக்கும். இது மாரி இருந்ததுன்னா லேசா கசப்பு தன்மையோட இருக்குங்க. இத நம்ம வந்து சப்ஜிக்கும், பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காயோட அடிபாகத்துல 4 பிரிவா இருந்ததுன்னா, இது வந்து லேசா இனிப்பு தன்மையோட இருக்கும். இத வந்து பீட்ஸா, சாலட்டுக்கு நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா காஞ்ச மாதிரி வாங்குங்க. ஒருவேள ஃப்ரெஷ்ஷா வாங்குனீங்கன்னா, ஒரு 2 நாள் நல்லா காய விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா சமைக்கலாம். இத கட் பண்ணும்போது கை வந்து ரொம்ப அரிக்குன்றனால நெறைய பேர் வந்து இத வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் தரேங்க. காய் அரியறதுக்கு முன்னாடி கையில வந்து எண்ணெய் தடவிட்டு வந்துருங்க. இந்த மாரி கையில எண்ணெய் தடவிட்டு காய் அரியும்போது பார்த்தீங்கன்னா, கை வந்து அரிப்பு இருக்காது. இப்ப தோலெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இத 2வதா அரிசி கழுவுற தண்ணீல நம்ம ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். அரிசி கழுவுற தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் தண்ணிய வந்து கீழ ஊத்திட்டு, 2வது, 3வது தண்ணி வந்து இது மாரி எடுத்து வச்சுட்டு, நீங்க இந்த காய வந்து இதுல ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது வந்து உங்களுக்கு கையில வந்து அரிப்பு இருக்காதுங்க. சாப்பிடும்போதும் அரிப்பு இருக்காது. இப்ப நம்ம எல்லாத்தையும் கழுவிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப லாஸ்ட் ஸ்டெப்பா இதையும் மீறி உங்களுக்கு கையில அரிப்பு இருந்ததுன்னா, புளிய வந்து தண்ணீல வந்து இது மாரி லேசா ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்ல. இப்ப இத கொஞ்சமா எடுத்து நம்ம கையில அப்ளை பண்ணிக்கலாம். கை முழுக்க வந்து இது மாரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அரிப்பில்லாம உடனே வந்து சரியாயிடுங்க. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாவக்கா வந்து கடையில வாங்குனதும் நம்ம உடனே வந்து சில நேரத்துல செய்ய முடியாம ஒரு 2, 3 நாள் கழிச்சு செய்வோம். வாங்கும்போதே நல்ல அழுத்தமா நல்ல காயா இருக்க மாரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லன்னா 2, 3 நாள் கழிச்சு எடுக்கும்போது பழுத்துரும். அப்படி பழுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, காயோட காம்பு பகுதி, அதாவது மேலயும் கீழயும் 2 பக்கமும் வந்து கட் பண்ணிடுங்க. நீங்க பெரிய காயா சப்போஸ் வாங்குனீங்கன்னா, காய வந்து 2ஆ கூட கட் பண்ணிக்கலாம். இப்ப இத நம்ம 2 விதமா ஸ்டோர் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். இல்லன்னா வந்து கவர்ல நல்லா டைட்டா வந்து ராப் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாரி பண்றதுனால, காய் வந்து ஒரு 4, 5 நாள் கழிச்சு பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வெண்டைக்காய் சமைக்கும்போது கொழகொழப்பா இல்லாம இருக்கிறதுக்கு, வெண்டைக்காவ வாங்கிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணியே இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம, காய் வந்து முத்தலாம் இல்லாம வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு 2, 3 நாள் கழிச்சு செய்யும்போதும் வந்து காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப இத ஸ்டோர் பண்றதுக்கு, காயோட மேல் பாகமும், கீழ் பாகமும் நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா, நீங்க 2, 3 நாள் கழிச்சு எடுக்கும்போதும் வந்து காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம செய்யும்போது வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கழுவிட்டு, கட் பண்ணி எடுத்து வச்சதுனால, சமைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. இப்ப இத மாரி நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல துவைக்கிற தயிர் வந்து கடையில வாங்குற மாரியே நல்லா திக்கா இருக்கணுமா, அப்ப நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. பால வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம். இது வந்து லேசா வெதுவெதுப்பு இருந்தா போதும். நம்ம சேர்க்கிற உரைமுறம் பார்த்தீங்கன்னா, நல்ல திக்கா அதே சமயத்துல புளிப்பு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம துவைக்கிற தயிர் வந்து நல்லா திக்கா இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல தயிர் எடுத்துட்டு இந்த பால்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம 1 டீஸ்பூன் போல தயிர் வந்து எடுத்து சேர்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2வதா நம்ம சேர்க்க போற 1/2 டீஸ்பூன் தயிர் வந்து சேர்க்கும்போது, பால் வந்து அசையாம அப்படியே இருக்கணும். தயிர் வந்து சேர்த்ததும் பாத்திரத்த லேசா தான் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்து வைக்கணுங்க. கொஞ்சம் கூட அசையாம எடுத்து வைங்க. இப்ப நான் இத மூடி போட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருவேன். அதாவது ஒரு 10 மணி போல வந்து இத வந்து எடுத்து வைக்கிறேங்க. காலையில ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் வந்து நல்லா தயிர் தோஞ்சிரும். இப்ப நான் உங்களுக்கு காலையில எப்படி தோஞ்சிருக்குன்றத எடுத்து காட்டுறேன். பாருங்க எவ்ளோ திக்கா இருக்குன்னு. டக்குன்னு பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அவ்ளோ திக்கா இருக்கும். நான் உங்களுக்கு கரண்டில எடுத்து கூட காட்டுறேன் பாருங்க. கட் பண்ணும்போதே ஐஸ்கிரீம் கட் பண்ற மாரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரி கடையில வாங்குற மாரியே நல்ல திக்கா இருக்கும். இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு நிச்சயமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம என்ன டிப் பார்க்க போறோம்ன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி இடிகல்லு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இருக்கும். சைஸ் வந்து சின்னது, பெருசுன்னு ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இது ஓப்பனா இருக்கறனால பூச்சி ஏதாவது விழலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து வெளியில வந்து விழுந்துரும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி பாக்ஸோட மூடி வந்து நம்மளுக்கு தேவைங்க. இந்த மாரி பாக்ஸ் இல்லனாலும், நம்ம வந்து ஜாம்லாம் வாங்குவோம். கிசான் ஜாம் அது மாரி வாங்குவோம்ல, அதோட மூடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல இடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கல்லுக்கு ஏத்தா மாதிரி நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது செட் ஆகுதான்றத பார்த்துக்கலாம்.
பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ இந்த கல்லோட சைஸுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, ஹோல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் நம்ம வந்து கல்லோட இத குளோஸ் பண்ணி வைக்க முடியும். நான் இப்ப வந்து இத ஹோல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த மாரி கரெக்ட்டா சைஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா டைட்டா இருந்தா கூட பரவால்ல. கொஞ்சம் கூட கேப் இல்லாம இருந்ததுன்னா, பூச்சி எதுவும் உள்ள போகாது. இப்ப நான் இத உங்களுக்கு குளோஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அழகா இருக்குன்னு. நீங்களும் இதே மாரி பண்ணி பாருங்க. சப்போஸ் இத விட பெரிய கல்லா இருந்ததுன்னா, நம்ம ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்குவோம் இல்லீங்களா? அந்த பாக்ஸோட மூடி கூட கரெக்ட்டா இருக்கும். நீங்க இஞ்சி, மிளகு, சீரகம் தட்டுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து சிந்தாது. மேல கவர் பண்ணியிருக்கிறதுனால, நிச்சயமாவே இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும். வாழைப்பழம் வாங்கிட்டு அத ஒரு 4, 5 நாளைக்கு அதிகமா பழுக்காம ஸ்டோர் பண்ணணும்னா, நீங்க இந்த மாரி வீட்ல கவர் வச்சிருந்தீங்கன்னா, இத ஒரு 2, 3 மடிப்பா வந்து மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த கவர வந்து வாழைப்பழத்தோட காம்பு பகுதியில வந்து நல்லா டைட்டா கட்டிக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா, வாழைப்பழம் வந்து அதிகமா பழுக்காது, அழுகவும் செய்யாது. வீட்ல ஃபாயில் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா கூட, கவருக்கு பதிலா நீங்க அத கூட வாழைப்பழத்தோட காம்பு பகுதியில வந்து நல்லா டைட்டா வந்து குளோஸ் பண்ணி வைக்கலாம். அதிகமா பழுக்காம இருக்குங்க. முட்டை உடைச்சு ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில ஓடு வந்து அப்படியே வந்து உள்ள விழுந்துரும். இத நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியாது. ஸ்பூன் வச்சு எடுக்கணும்னு நெனைச்சா கூட எடுக்க முடியாதுங்க. ஆனா, நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தரேன். ரொம்ப ஈஸியா வந்து இந்த ஓட வந்து எடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. விரல வந்து இந்த தண்ணீல வந்து டிப் பண்ணிட்டு, உடனே வந்து அந்த ஓட்ல வந்து தொட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியா ரிமூவ் ஆயிடும். சூப்பரான டிப்புங்களா. பாட்டிலோட மூடி பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில ரொம்ப டைட்டா மூடிடுவோம். ராங்கா வந்து போய் சீட் ஆயிடுச்சுனாலும் ஓப்பன் பண்ண முடியாது. இத எப்படி ரொம்ப ஈஸியா ஓப்பன் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். வீட்ல ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா 2ஆ எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல டைட்டா இருக்கும். இத பாட்டிலோட மூடியில வந்து வச்சிடலாம். இப்ப நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வந்து ஓப்பன் ஆயிடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்ளோ பாட்டில் மூடி டைட்டா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். நிச்சயமாவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீட்ல ரேஷன் அரிசி யூஸ் பண்றோம்னா, நம்ம 4, 5 தடவ கழுவினாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளீன் ஆகாத மாரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம ரேஷன் அரிசியில ஒரு ஸ்மெல் வந்து அதுல இருக்கும். அது 2மே வந்து சரியாகணும்னா, அரிசிய கழுவும்போது 1 டீஸ்பூன் போல கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்ப இத சேர்த்துட்டு நீங்க தண்ணீல வாஷ் பண்ணீங்கன்னா, ஒரு 2 தடவ நீங்க வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல வர வாசனையும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். அரிசி எவ்ளோ கிளீனா இருக்குன்றத பார்க்கலாம். தண்ணிய வந்து கீழ ஊத்தாம வீட்ல செடி வச்சிருந்தீங்கன்னா, அந்த செடிக்கு அந்த தண்ணிய ஊத்திருங்க. பாருங்க, அரிசி எவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு. கடையில வாங்குற அரிசி மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆயில் கவர்ல இருக்கிற எண்ணெய வந்து கட் பண்ணிட்டு நம்ம பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அந்த கவர்ல இருக்கிற எண்ணெய வந்து நம்ம அதுலருந்து வடி வைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் அப்படியே வச்சிருப்போம். இனி அந்த மாரி செய்யாதீங்க. கவர வந்து மேல கட் பண்ணி ஆயில்ல வந்து சேர்த்துட்ட பிறகு, எந்த பக்கம் கட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல இந்த மாரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்ப காத்து உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க மீதி எண்ணெய் வந்து சீக்கிரமா வந்து வெளில வந்துரும். பாருங்க எவ்ளோ ஸ்பீடா வருதுன்னு. அவ்வளோதாங்க. லாஸ்ட் டிராப் வரைக்கும் எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டா வந்துரும். நீங்க இனிமேல் வந்து அந்த ஆயில் கவர கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நீங்க வச்சிருக்க தேவையில்ல. இப்ப நான் மறுபடியும் வந்து சாய்ச்சு காட்டுறேன் பாருங்க. பச்சை மிளகாவ ரொம்ப நாள் பழுக்காம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாரி டிப்ப வந்து ஃபாலோ பண்ணுங்க. பச்சை மிளகாய் வாங்குனதும் நல்லா வந்து கிளீனா வாஷ் பண்ணிட்டு, காம்பு பகுதிய ஃபர்ஸ்ட்டு எடுத்துடணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இத எந்த பாக்ஸ்ல ஸ்டோர் பண்றோமோ, அந்த பாக்ஸ்ல கீழ வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லன்னா, நீங்க காட்டன் கிளாத் கூட நீங்க போட்டுக்கலாங்க. இப்ப இதுல எல்லா பச்சை மிளகாவும் உள்ள வந்து நான் வச்சுடுறேன். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, ரொம்ப நாளைக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து பழுக்காம நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். மறக்காம பச்சை மிளகாவோட காம்பு பகுதிய வந்து எடுத்துருங்க. நார்மலா நம்ம ஸ்டோர் பண்ற நாள விட 2 மடங்கு அதிகமா வந்து இந்த பச்சை மிளகாவ இந்த மாரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா, நம்மளால வச்சிருக்க முடியுங்க. தேங்காவ ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கவர்ல ஸ்டோர் பண்ணுவோம். இல்லன்னா கட் பண்ணி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு தேங்காய்ல இந்த கண் இருக்கிற பகுதிய தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து கெட்டு போகும். இன்னொரு சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ற மாதிரியே வெளியில வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத பத்தி தான் நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ண போறேன்.
தேங்காய் உடைச்சுட்டு, தேங்காய் தண்ணிலாம் எடுத்துட்ட பிறகு, இந்த தேங்காய்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா கிளீனா தொடச்சு எடுத்துட்டு, வீட்ல கல் உப்பு இருந்ததுன்னா, அத வந்து இந்த தேங்காய்ல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு, இந்த உப்ப வந்து தேங்காய் முழுக்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் படுற மாரி அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த மாரி செய்றதுனால பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்காம நம்ம தேங்காவ வெளியிலேயே வச்சு, ஒரு 4, 5 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி நம்மளால யூஸ் பண்ண முடியுங்க. இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்றத எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி முருங்கைக்காவும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில ரொம்ப ட்ரை ஆயிடும். அப்படி ட்ரை ஆகாம 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்காவ வாஷ் பண்ணிட்டு, இது மாரி சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ, அந்த சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இத ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். இந்த மாரி பாக்ஸ் இருந்ததுன்னா, அதாவது நம்ம தூக்கி போடுற பாக்ஸ் தாங்க இது. இதுல நீங்க இந்த முருங்கைக்காவ ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. நீங்க இதுல எண்ணெல்லாம் தடவி வைக்கணும், டிஷ்யூ பேப்பர் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இந்த மாரி நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, 1 வாரம் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கூட, காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இஞ்சிய ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். இஞ்சிய வாங்கிட்டு வந்ததும் நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வந்து தொடச்சு ட்ரை பண்ணிடுங்க. இப்ப இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு கட் பண்ணா போதுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கணும். அப்பதான் ரொம்ப நாளைக்கு நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப அடுத்ததா இஞ்சில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மொள பகுதிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடணுங்க. அதே நேரத்தில அழுகி போய் ரொம்ப காஞ்ச பகுதியா இருக்கும். அது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு இஞ்சி வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இத எப்படி கட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க இந்த இடம் வந்து ரொம்ப காஞ்சிருக்கு. அத வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப வந்து பக்கத்துல இருக்க அந்த மொள பகுதிய வந்து கட் பண்ணிடுறேங்க. இப்ப இதே மாரி எல்லா பீஸஸ்லயும் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாரி செய்றதுனால பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதே மாரியே நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இந்த மாரி கட் பண்ணும்போது நெறைய வந்து இஞ்சி வேஸ்ட் ஆகுற மாரி நீங்க நெனைக்கலாம். ஆனா அந்த பீஸஸ்லாம் என்ன பண்ணணுன்றத சொல்றேன். இப்ப பாருங்க, மொள பகுதி, காஞ்ச பகுதி எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டா வந்து கிளீனா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாரி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அந்த சின்ன சின்ன பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் இத. இத நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்ம டீ போடும்போது நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இத ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு, இஞ்சி வந்து தட்டி கூட நம்ம போட்டு வந்து டீ போடலாம். சூப்பரா இருக்குங்க. அதே சமயத்தில இது வேஸ்ட் ஆகாமயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நிச்சயமாவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப நம்ம இஞ்சிய ஸ்டோர் பண்ணலாம். ஏர் டைட் பாக்ஸா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மாரி துணியோ இல்லன்னா வந்து டிஷ்யூ பேப்பரோ போட்டுட்டு, நம்ம இஞ்சி எல்லாத்தையும் வந்து இதுல வச்சிடலாம். இந்த மாரி ஸ்டோர் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து அந்த பாக்ஸ்ல தண்ணி விட்டாலும், அந்த துணி வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இஞ்சி வந்து சீக்கிரத்துல வந்து கெட்டு போகாது. மெயினா வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது, அந்த பாக்ஸ்ல அந்த மூடியில விடுற தண்ணி தாங்க எப்பவுமே வந்து பொருள வந்து பாழாக்கும். இந்த மாரி நீங்க துணி போட்டு வச்சிருந்தீங்கன்னா வந்து, ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம். இப்ப மேலேயும் வந்து அதே மாரி ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப பாக்ஸ வந்து மூடிடலாம். இந்த மாரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி பாருங்க. இஞ்சி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். எக்ஸ்ட்ராவா வந்து வாங்கி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும்ன்ட்டு வாங்கி போட்டுருவோம். அந்த மாரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சீக்கிரத்தில அழுகி போயிடும். அப்படி அழுகி போகாம ரொம்ப நாளைக்கு இதே மாரி ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத பார்க்கலாம். லெமன ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். லெமனுக்கு ஏத்தா மாதிரி நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லா லெமனையும் வந்து உள்ள வச்சுட்டு, இதுல வந்து நம்ம தண்ணீய வந்து சேர்க்க போறோம். தண்ணீய சேர்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து ஃபுல்லாவே முழுகி இருக்கணும். அந்த அளவுக்கு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து குடிக்கிற தண்ணீய தான் வந்து நான் சேர்த்துக்க போறேன். லெமன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நான் வந்து தண்ணீ வந்து சேர்த்துருக்கேன் பாருங்க. லெமன் வந்து ஃபுல்லா வந்து முழுகுற மாரி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இத மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். 3 இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவ அந்த தண்ணீய மட்டும் மாத்திருங்க. அப்பதான் கடைசி லெமன் எடுக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி, இது ரேஷன் புழுங்கல் அரிசி, இது ரேஷன் பச்சரிசிங்க. இப்போ இந்த அரிசியெல்லாம் பூச்சி வராம எப்படி ஸ்டோர் பண்ணணும்ன்றத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். 3 விதமா எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத பார்க்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரேஷன் பச்ச அரிசியில வந்து எப்படி வந்து பூச்சி இல்லாம ஸ்டோர் பண்ணணும்ன்றத சொல்றேன். பாத்திரத்துல ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அரிசிய வந்து கொட்டிடுங்க. இப்ப இதுல வந்து நான் 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்க போறேங்க. காரத்துக்கு வந்து பூச்சி வரவே வராது. அதோட காம்ப வந்து எடுக்காம சேர்த்துக்கோங்க. இல்லன்னா வந்து அதோட விதையெல்லாம் வந்து அரிசியில விழுந்துட்டு ரொம்ப நெடி அதிகமாயிடும். இப்ப இது மேல இன்னொரு லேயர் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்க எவ்வளோ அரிசி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6, 7 சேர்த்துக்கிட்டா போதும். இப்ப இந்த காஞ்ச மிளகா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். மேல கொஞ்சம் அரிசி சேர்த்துட்டு
இந்த பாத்திரத்துல இருக்க அரிசி காலியாயிட்டு மறுபடியும் இன்னொரு செட் வந்து நம்ம அரிசி கொட்டும்போது, இதே மிளகாவே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட காரத்தன்மை வந்து கம்மியாயிடும். நம்ம வேற மிளகா வந்து சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா ரேஷன் புழுங்கல் அரிசியில நான் வந்து என்ன விதமான டிப்ப வந்து ஃபாலோ பண்ணுவேன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தா இருந்தா பெஸ்ட்டு. இதுல வந்து கொஞ்சமா வந்து கிராம்பு எடுத்துக்கலாம். ஒரு 7, 8 கிராம்பு போல எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகும் எடுத்துக்கலாங்க. இப்ப இது 2த்தையுமே வந்து நம்ம இந்த துணியில வந்து சின்னதா வந்து மூட்டை மாரி கட்டிக்கலாம். நீங்க ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுறதோட ஒரு நூல் வச்சு கட்டிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். 10 கிலோ அரிசிக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அரிசி வந்து அதிகமா இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி கிராம்பும், மிளகும் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சின்ன மூட்டைய வந்து நம்ம அரிசிக்குள்ள வந்து வச்சிடலாம். கிராம்புல இருக்க வாசனைக்கும், மிளகுல இருக்க காரத்துக்கும் வந்து பூச்சி வந்து சேராது. இப்ப நான் வந்து சாப்பாட்டு அரிசியில வந்து என்ன விதமான டிப் வந்து ஃபாலோ பண்றேன்றத பார்க்கலாம். நான் இதுல வேப்பிலைய தாங்க வைக்க போறேன். வேப்பில கிடைச்சதுன்னா பெஸ்ட்டுங்க. நீங்க எல்லா அரிசிக்குமே அதையே நீங்க வைக்கலாம். வேப்பில கிடைக்காத பட்சத்துல தான் நீங்க அந்த 2 டிப்ப வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப நான் வந்து அரிசியில வந்து எப்படி அந்த வேப்பிலை வைக்கணுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம அரிசிய வந்து கொட்டிடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் வேப்பிலைய வந்து சேர்த்துக்கிறேன். வேப்பிலைய காய வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லங்க. நீங்க வந்து பச்சையாவே சேர்த்துக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. அரிசி ஏதாவது பூச்சி புடிச்சிருமோன்னு நெனைக்காதீங்க. வேப்பில வந்து ஒண்ணுமே பண்ணாது. நீங்க பச்சையாவே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் அரிசி போட்டுட்டு, இப்ப வந்து நான் வேப்பிலைய சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு லேயர் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். பாதி வந்ததும் மறுபடியும் வந்து நான் வேப்பிலைய சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு மேல மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாரி நீங்க லேயர் லேயரா வந்து உள்ள வந்து வேப்பிலைய சேர்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து பூச்சி பிடிக்காது. ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க பூச்சி இல்லாம வந்து அரிசிய வந்து ஸ்டோர் பண்ணலாம். நிச்சயமாவே இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுக்கு ஜன்னலுக்கு நம்ம ஸ்க்ரீன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீஸா வாங்கலான்னு பார்த்தா, ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஸ்ப்ரிங் டைப்லயே வராது. ஸ்ப்ரிங் டைப்ல வரணும்னா நம்ம 2 பீஸா தான் வாங்கணும். ஆனா, அத வாங்கிட்டு எப்படி சிங்கிள் பீஸா பார்க்கறதுக்கு தெரியிற மாரி எப்படி போடணுன்றத நான் உங்களுக்கு ராட்ல நம்ம இந்த மாரி தாங்க ஸ்க்ரீன வந்து போட்டிருப்போம். பாருங்க இந்த மாரி 2 செப்பரேட்டா இருக்கு இல்லீங்களா? இப்ப இந்த 2 கிளாத்தையும் சிங்கிளா ஒரே மாதிரி இருக்கிற மாரி எப்படி போடணுன்றத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற கிளாத்த வந்து அப்படியே விட்டுட்டு, செகண்டா நம்ம மாட்டியிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஒரு செட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்ப 2வது செட்டு அந்த ஸ்க்ரீன போடும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி போடணுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன வந்து இந்த ராட்ல எட்ஜ்க்கு கொண்டு வந்துட்டு, இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்துருங்க. இப்போ அடுத்த ஸ்க்ரீன வந்து இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால கொஞ்சம் மடக்கி வச்சிருக்கேன். அடுத்த ஸ்க்ரீனோட பீஸ வந்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ணலாம். எப்பவும் போல அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 2 ரிங்க மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு, மீதி வந்து அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம இத மடக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பீஸ வந்து இந்த ராட்ல வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அப்போ 2nd ஸ்க்ரீனோட அந்த ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து உள்ள போயிடும். இப்ப எப்பவும் போல அதே மாதிரி கன்டின்யூ பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே சிங்கிள் பீஸா இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு மேலருந்து பார்க்கும்போது தான் அந்த செகண்டா நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன வந்து இன்சர்ட் பண்ணது தெரியும். தூரத்துலருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தெரியாது. ஒரே ஸ்க்ரீனா தான் உங்களுக்கு தெரியும். நான் இத வந்து உங்களுக்கு ஜன்னல்ல ஃபிக்ஸ் பண்ணி கூட காட்டுறேன். பாருங்க அதோட கிளாத் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீஸா இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பச்சை வேர்க்கடலைய நம்ம கடையிலேருந்து நெறைய வாங்கிட்டு வந்துருவோம். பாதி வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடுறதுக்கும், மீதி வந்து வறுத்து சாப்பிடுவோம். இல்லன்னா சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி வீட்ல வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தோலெல்லாம் ரொம்ப தீஞ்ச மாரி சரியாவே வறுபடாது. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லேசா சூடாகணும். இந்த மாரி சூடான பிறகு, இதுல வந்து நம்ம வேர்க்கடலைய வறுக்கிறதுக்கு சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ, அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளோ வேர்க்கடலை சேர்த்தாலும் இந்த அளவுக்கு உப்பு போதும். இந்த மாரி உப்பு சேர்த்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையோட தோல் வந்து எந்த இடத்துலயுமே தீயாது. ஒரே மாதிரியே எல்லா வேர்க்கடலையுமே வறுபடும். ஆனா, நீங்க உப்பு சேர்க்காம வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்திலேயே வந்து தோல் வந்து கருகிடும். பாருங்க, நல்லா நீட்டா, கிளீனா வந்து வறுத்துருக்கோம். எந்த இடத்துலயும் வந்து தீயல. ஈக்குவலா ஒரே மாதிரியே வறுபட்டிருக்கு. இதே மாரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது நல்லா ஆறுன பிறகு சலிச்சுட்டு எடுத்துட்டோம்னா, உப்பு வந்து தனியா வந்துரும். இந்த மாதிரி கரண்டி வச்சிருந்தீங்கன்னா, ஈஸியா வந்து உப்பெல்லாம் வந்து எடுத்துடலாங்க. உப்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வேர்க்கடலைல தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க.
அப்பளம் வந்து இந்த மழை காலத்துலயோ, இல்ல குளிர்காலத்திலயோ பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்திலேயே நமுத்துரும். நம்ம சாப்பிடுற அளவுக்கு போக மீதம் உள்ளது பார்த்தீங்கன்னா, மறுநாள் எடுத்து பார்த்தா, இந்த மாரி தான் வழவழன்னு பேப்பர் மாரி இருக்கும். இது மாரி இருந்தா தூக்கி போட்டுறாதீங்க. மறுபடியும் கிரிஸ்பி ஆக்கலாம். கடாய வந்து லேசா சூடு பண்ணிட்டு, இதுல நமுத்து போன இந்த அப்பளத்தெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. பெருசா சேர்க்காதீங்க. இந்த மாரி வறுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அப்பளத்துல இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு, நமுத்து போனதெல்லாம் சரியாயிட்டு, மறுபடியும் கிரிஸ்பி ஆயிடுங்க. இந்த மாரி வறுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அப்பளத்துல இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு மறுபடியும் கிரிஸ்பி ஆயிடும். ஒரு 2, 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கோங்க. வத்தலும் இதே மாரி நமத்திருந்தா கூட இதே ப்ராசஸே நீங்க பண்ணலாம். கைவிடாம வறுத்தாச்சுங்க. வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சுடுங்க. நீங்க சூட்டோட தொட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் உங்களுக்கு நமுத்து போன மாரி இருக்கும். நல்லா ஆறுன பிறகு தொட்டு பாருங்க, எவ்ளோ கிரிஸ்பியா இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருப்பு உளுந்த வறுத்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் வறுக்கணுன்றது தெரியாது. இதே வெள்ள உளுந்த வறுக்குறோம்னா, அது பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்தெடுப்போம். அந்த மாரி கருப்பு உளுந்துல வந்து நிறம் மாறுறது வந்து தெரியாதுங்க. இது வந்து கருப்பா இருக்கிறதுனால, அதனால உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கருப்பு உளுந்த வந்து கடாயில சேர்த்துலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ள உளுந்த வந்து சேர்த்துக்கிறேங்க. வெள்ள உளுந்தையும் சேர்த்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ள உளுந்தோட நிறம் மாற அளவுக்கு நம்ம வறுத்தா போதுங்க. இதுதான் அதோட பக்குவம் இது. இப்ப வெள்ள உளுந்து பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கலாம். நீங்க கருப்பு உளுந்த ஸ்டோர் பண்றதா இருந்தா, நீங்க இது மாரி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பூச்சி வராம இருக்கும். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க அந்த வெள்ள உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறம் மாறிட்டே இருக்கு. மறக்காம லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இல்லன்னா வந்து சீக்கிரத்திலேயே வந்து கலர் மாறிட்டு சரியா வறுபடாது. பாருங்க, இப்ப இதுலருந்து வெள்ள உளுந்த உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சரியான பக்குவத்துல வறுபட்டிருக்கு. நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்க. இதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணி கருப்பு உளுந்த வறுத்துக்கோங்க. ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தாங்க யூஸ் பண்றோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, மேல வந்து பிளாஸ்டிக் கோட்டிங்கோட வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வந்து கீழ விழுந்தா சொட்டையாகும் இல்லைங்களா? அந்த மாரி ப்ராப்ளம் வந்து இந்த பாட்டிலுக்கு வராது. வாட்டர் பாட்டில்ல நம்ம ரெகுலரா தண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நீங்க எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும், பாட்டில் ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மெல் வரும். பாட்டில வாஷ் பண்றதுக்கு நம்ம லிக்விட் போட்டுட்டு பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணுவோம். அந்த லிக்விடோட ஸ்மெல் வந்து கண்டிப்பா ஒரு 2, 3 நாளைக்கு அப்படியே இருக்கும். நீங்க அப்படிலாம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாம, வீட்ல இருக்க பொருள வச்சே வந்து கிளீனா வாசனையா வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில்ல 1 டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். 3வதா லேசா வந்து சுடு பண்ண தண்ணிய வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த 3 பொருள் இருந்தா போதும். சூப்பரா வந்து வாட்டர் பாட்டில வந்து வாஷ் பண்ணிடலாம். சால்ட் போடாம கல் உப்பு போடுங்க. அப்பதான் நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் இது மாரி ஷேக் பண்ணும்போது, அந்த கல் உப்பு வந்து ஸ்க்ரப் மாரி உங்களுக்கு வந்து வேலை செய்யும். எல்லா பக்கமும் வந்து நல்லா கிளீன் பண்ணும். இந்த மாரி ஷேக் பண்ணிட்டு, இந்த வாட்டர் பாட்டில் அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த தண்ணிய ஊத்திட்டு, நம்ம நார்மல் வாட்டர யூஸ் பண்ணிட்டு, இன்னொரு தடவ ஷேக் பண்ணிட்டோம்னா, சூப்பரா வந்து கிளீன் ஆயிடுங்க. ஃப்ளாஸ்க்கையும் இதே மெத்தட்ல நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். கையில போட்டிருக்க மோதிரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து அப்படியே நம்ம கையில போட்டிருப்போம். திடீர்னு கழட்டலான்னு பார்த்தா, கொஞ்சம் கூட லூஸா இல்லாம ரொம்ப டைட்டா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நெனைக்கிறேன். இத நீங்க சோப்பு போட்டோ, எண்ணெய் போட்டோ கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டாங்க. இந்த நூல் இருந்தா போதும். நூலோட ஒரு முனைய வந்து பார்த்தீங்கன்னா, மோதிரத்துக்கு உள்ள வந்து இது மாரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்ப இந்த அளவுக்கு விட்டா போதும். இந்த நூல வந்து நல்லா டைட்டா வந்து நம்ம புடிச்சுக்கணும் அந்த முனைய. இப்ப நான் வந்து ரொட்டேட் பண்ற மாரியே நல்லா டைட்டா வந்து அந்த விரல்ல வந்து அந்த நூல வந்து ரொட்டேட் பண்ணுங்க. கேப் இல்லாம ரொட்டேட் பண்ணுங்க. நான் எந்த அளவுக்கு நூல் சுத்துறேனோ, அந்த அளவுக்கு நூல் சுத்துனா போதும். அவ்வளவுதாங்க. இப்ப இந்த நூல விட்டுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு மோதிரத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த முனைய வந்து புடிச்சு, இதே மாரியே ரொட்டேட் பண்ணி நீங்க திருப்புனீங்கன்னா, மோதிரம் வந்து அப்படியே லூஸ் ஆயி கழண்டி வருங்க. கொஞ்சம் கூட வலிக்காது. பாருங்க எந்த அளவுக்கு லூஸ் ஆயி வந்திருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கலங்க. ரொம்ப ஈஸியா வந்து மோதிரம் வந்துரும். நீங்க இதுக்காக எண்ணெய் போட்டோ, இல்லன்னா வந்து சோப்பு போட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்ட வேண்டாம். அந்த மாரி பண்ணும்போது சில நேரத்துல ரொம்ப வலிக்கும். இது கொஞ்சம் கூட வலி இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. கடையில வாங்கிட்டு வந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா, மொத்தமா சில நேரத்துல யூஸ் பண்ணாம, பாதி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். மீதி பாதிய வந்து இதே கவர்லயே ஸ்டோர் பண்ணாதீங்க. எனக்கு தேவைப்படுற பாதிய வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேங்க. மீதம் உள்ளத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்லா ஏர் டைட் பாக்ஸா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. ஆனா, அதுல எந்த மெத்தட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணுன்றது தான் இருக்கு.
இப்போ ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் இல்ல கிளாஸ் எது எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி. இப்ப அந்த பாக்ஸ்ல தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். குடிக்கிற தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். இதுல பேலன்ஸ் உள்ள பன்னீர வந்து அதுல சேர்த்துட்டு, பன்னீர் முழுகுற வரைக்கும் நம்ம வந்து தண்ணிய சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்ப நம்ம மூடி போட்டு இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இந்த பாக்ஸ வந்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. நார்மல் கூலிங் தான் இருக்கணும். நம்ம பால் வைப்போம் இல்லைங்களா? அந்த ட்ரேல வச்சீங்கன்னா, கூலிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். இதோட தண்ணீய பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவ வந்து மாத்திருங்க. இத மாரி நீங்க பண்றதுனால 15, 20 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதோட எக்ஸ்பைரி டேட்டையும் வந்து ஞாபகமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம கிணத்து தண்ணியோ, இல்ல போர் தண்ணியோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து அழிஞ்சா மாதிரியோ, இல்ல பழுப்பு நிறத்திலேயோ வந்து இருக்கும். நீங்க எப்பவும் போல அதே தண்ணிய யூஸ் பண்ணுங்க. ஆனா நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சாதம் குழையாம நல்ல பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும் சாதம். அது என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சாதத்த வெடிக்கும்போது, இந்த தண்ணீல ஒரு 1/2 டீஸ்பூன் போல எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு நான் 1/2 டீஸ்பூன் போல எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறேங்க. எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால சாதத்துல புளிப்பு இருக்குமோன்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வராது. தண்ணி லேசா கொதிக்கும்போது எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து சாதம் உதிரி உதிரியா இருக்கும். அதே நேரத்துல சாதம் வந்து நல்ல வெள்ளையா இருக்கும். பாருங்க உங்களுக்கு நான் எடுத்து கூட காட்டுறேன். இனிமேல் நீங்க வீட்டு தண்ணியே யூஸ் பண்றதா இருந்தா, நான் சொல்ற இந்த டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. சாதம் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா வெண்மையா இருக்கும். இப்போ அடுத்த டிப்பு என்னன்றத பார்க்கலாம். வெண்டைக்காவ ஏற்கனவே நான் வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாம எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன். இது 2வது டிப்புங்க இது. இது மாரி பொரியலோ, இல்ல வறுவலோ செய்யும்போது கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் தாளிச்சுட்டு வெண்டைக்காவ சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல எலுமிச்சை சாற வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன டிப்ப உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா, நீங்க இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணலாம். எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால வெண்டைக்கால புளிப்புலாம் எதுவும் இருக்காதுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதிகமா எலுமிச்சை சாறை சேர்த்துறாதீங்க. 1/2 கிலோ வெண்டைக்காக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல தாங்க சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சாறை சேர்த்துட்டு வெண்டைக்கால நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல கைவிடாம வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்பனா சில நேரத்தில உப்பு அதிகமாயிடும். அப்படி இருக்க பட்சத்தில உருளைக்கிழங்கு சேர்த்தா எக்ஸ்ட்ரா இருக்க உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். உருளைக்கிழங்கு இல்லன்னா என்ன பண்ணலான்னு கேட்டா, சப்பாத்தி மாவு இருக்குங்களா? அப்ப அது போதும். சப்பாத்தி மாவ கொஞ்சமா உருண்டை பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உருண்டை குழம்பு வச்சிருக்கிறதுனால இந்த ஷேப்ல சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இத வேக வச்சுட்டோம்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற உப்பெல்லாம் வந்து அந்த சப்பாத்தி மாவு அப்சர்வ் பண்ணிடுங்க. சாப்பிடும்போது ஞாபகமா எடுத்துருங்க. இப்ப அடுத்த டிப் என்னன்றத பார்க்கலாம். எலுமிச்சம்பழத்த ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம்னா, இந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல காஞ்ச மாதிரி ஆயிடுங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அப்படி இல்லாம, நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல கீழ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுக்கிறேங்க. இதுல தான் நம்ம லெமன் வைக்க போறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெமன்லயும் கொஞ்சமா வந்து எண்ணெய் தடவிங்க. அதாவது ஒரு சொட்டு போதும் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு. சமையல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்திலயும் எண்ணெய வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. இத மாரி வைக்கிறதுனால அதோட தோல் வந்து ட்ரை ஆகாம ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து லெமன வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க அந்த மாரியே ஸ்டோர் பண்ணலாம். இல்ல இந்த மாரியும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, ரொம்ப நாளைக்கு எலுமிச்சம் பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். தயிர் வந்து உங்களுக்கு இந்த கிளைமேட்லயும் புளிப்பா இருக்கா? அப்ப நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. 2வது நம்ம ஊத்துற தயிர் வந்து புளிப்பில்லாம நல்லா திக்கா இருந்ததுன்னா, தயிரும் வந்து புளிப்பில்லாம திக்கா இருக்குங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் எடுத்துட்டு, பால்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் திக்கா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. இத சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. இப்ப இது கூடவே இந்த அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கறதுனால தயிர்ல ஒருவேளை இன்னும் வந்து புளிப்பு ஏதாவது இருந்ததுன்னா, கொஞ்சம் கூட இருக்காது. 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தா போதுங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால பால் ஏதாவது கெட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா எதுவும் ஆகாது. இப்ப இத க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இடமா வச்சிடலாங்க. ரொம்ப வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்றேன். பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா திக்கா தெரியுதுங்களா? நம்ம சேர்த்திருக்க தேங்காவும் வந்து மேல அப்படியே வந்துருச்சு. இப்ப நீங்க எடுத்துடலாம் இதுலருந்து. இப்ப நான் இதுலருந்து ஒரு ஸ்பூன எடுத்து காட்டுறேன். தயிர் எவ்ளோ திக்கா இருக்குன்னு. உள்ள விடும்போதே பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரான, கெட்டியான, அது மட்டும் இல்லாம டேஸ்டியான தயிர நீங்களா ரெடி பண்ணி பாருங்க. பச்சை வேர்க்கடலைய வாங்கி நீங்க வீட்லயே வேக வைக்க போறீங்களா? இத வந்து டைரக்ட்டா குக்கர்ல தண்ணி ஊத்தி வேக வைக்காம, நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. வேர்க்கடலையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும்.
ஃபர்ஸ்ட்டு நீங்க எவ்வளோ வேர்க்கடலை எடுக்குறீங்களோ, அது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துல வேர்க்கடலை முழுகுற அளவுக்கு நம்ம வந்து குடிக்கிற தண்ணிய வந்து சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை வந்து இந்த தண்ணீல நல்லா ஊறணுங்க. குறைஞ்சது ஒரு 4, 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்படி ஊற வைக்கிறதுனால வேர்க்கடலையோட அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அது மட்டும் இல்லாம, நம்ம அதுக்கப்புறமா வந்து வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாருக்கும். இப்ப இந்த வேர்க்கடலைய நான் உங்களுக்கு ஊற வச்சுட்ட பிறகு இதோட சைஸ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து ஒரு 5லருந்து 6 மணி நேரம் வந்து நான் ஊற வைக்கிறேங்க. நைட்டு சாப்பிடுறீங்கன்னா, காலையில ஊற வச்சுக்கோங்க. காலையில சாப்பிடுறீங்கன்னா, நைட்டு ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க. பாருங்க வேர்க்கடலை எவ்ளோ சைஸ் வந்து பெருசா இருக்குன்னு. மேல அந்த தோலோட கலரும் வந்து அப்படியே போயிடும். இப்போ ஒரு தடவ இந்த தண்ணீலயே அலசிட்டு இந்த தண்ணிய ஊத்திருங்க. பாருங்க பிரஸ் பண்ணும்போதே பாதி அளவுக்கு குக் ஆன மாதிரி இருக்கும். குக்கர்ல வேக வைக்கும்போது இந்த தண்ணிய ஊத்திட்டு, வேற தண்ணிய சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு, ஒரு 4லருந்து 5 விசில் குடுத்து எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். நார்மலா நம்ம ஏலக்காய் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல அரைக்கணுன்றதுக்காக, நம்ம வந்து கூட வந்து சர்க்கரை சேர்ப்போம். சர்க்கரை சேர்த்தா தான் வந்து நல்ல பவுடர் ஆகும் ஏலக்காய். அதுக்காக தான் சேர்ப்போம். ஒரு 4, 5 ஏலக்காய் வந்து மிக்ஸில பவுடர் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஒரு மாரி அது திரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நான் சொல்ற டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி அரைச்சீங்கன்னா, இந்த அளவுக்கு ஏலக்காய் கூட நல்லா பவுடர் பண்ண முடியுங்க. சர்க்கரையே சேர்க்காம. இந்த அளவுக்கு ஏலக்காவ ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 2, 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு பார்க்கலாம். எந்த அளவுக்கு பவுடரா இருக்குன்னு. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனால தண்ணி விட்டுருமோன்னு நெனைக்காதீங்க. அந்த மாரி எதுவுமே ஆகாது. பாருங்க சர்க்கரையே சேர்க்காம நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் நல்ல டேஸ்டியா வரணும்னா, பருப்பு கூட நான் சொல்ற பொருள சேர்த்து வேக வச்சு பாருங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு 1/2 அழாக்கு அதாவது 50 கிராம் போல துவரம் பருப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு அதாவது சிறு பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இத நம்ம ஒரு 2 தடவ வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டா 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லன்னா, பெரிய வெங்காயத்துல பாதி வந்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில பாதி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீய சேர்த்துட்டு, ஒரு 4, 5 விசில் குடுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பூ கட்டுறதுக்கு நூல் கண்டு வந்து இந்த மாரி வாங்குவோம். வாங்குன புதுசுல பார்த்தீங்கன்னா, பூ கட்டும்போது கரெக்ட்டா தான் இருக்கும். நூல் வந்து குறைய குறைய இது மாரி சிக்காயிடும். இது மாரி ஆகாம கடைசி நூல் காலியாவற வரைக்கும் உங்களுக்கு சிக்காகாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி வீட்ல வந்து பழைய பாக்ஸ் இருந்ததுன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்ட்டா அந்த நூல் கண்டு வந்து உள்ள போற அளவுக்கு இருக்கணும். இப்ப இந்த பாக்ஸோட மூடிய பார்த்தீங்கன்னா, நூல் உள்ள போற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி கம்பி வச்சு கரெக்ட்டா வந்து சென்டர்ல ஹோல்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்ப மூடிய ஓப்பன் பண்ணிட்டு, நூல வந்து உள்ள வந்து வச்சிடலாம். கரெக்ட்டா கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டா இருக்க மாரி நூல வந்து அந்த பாக்ஸ்ல போட்டுட்டேன்னா, நூல் வந்து இழுக்க வராது. இது மாரி கொஞ்சம் லூஸா இருக்கணும். நூலோட எட்ஜ வந்து இந்த பாக்ஸ்ல குடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்ப இது மாரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா, பூ கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மிளகு தூள வீட்லயே வந்து ரெடி பண்ணிக்கிறீங்கன்னா, மிளகு அரைக்கும்போது நான் சொல்ற ஒரு பொருளையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. வாசனை ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டும் நல்லாருக்கும். 50 கிராம் மிளகுக்கு 1 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இது வெஜ், நான்வெஜ் 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 2த்துக்குமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். முக்கியமா ஹாஃப் பாயில் போடும்போது, இந்த மிளகு சீரகத்தோட சேர்த்த தூள போடும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாங்களா? குழம்புக்கு புளிய வந்து ஊற வைக்கும்போது, நான் சொல்ற ஒரு பொருளையும் சேர்த்து ஊற வச்சு பாருங்க. குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிய வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1 டீஸ்பூன் போல கல் உப்ப வந்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நீங்க எவ்வளோ உப்ப பயன்படுத்துவீங்களோ, அதுல பாதி அளவுக்கு உப்ப வந்து இதுல சேர்த்துட்டு, லேசா சூடு பண்ண தண்ணிய வந்து இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இப்ப இந்த புளிய கரைச்சு நீங்க குழம்பு வச்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். வெஜ், நான்வெஜ் 2த்துக்குமே இதே மாரியே செஞ்சு பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள்ல சில பேருக்கு நான் சொன்ன டிப்ஸ்ல சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.